வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுனாக்கா, சேப்பங்கிழங்கு ஒரு 4-5 சேப்பங்கிழங்கு இது இப்படி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வேக விடலை, குழைய கொஞ்சம் முக்கால் பாயில் போட்டு பண்ணி வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 கத்திரிக்காய், இது ரெண்டும் போட்டு பருப்பு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு 3 கேரட்டு, காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் பட்டாணி போட்டு ஒரு சாதம் பண்ண போகிறோம். அப்புறம் காய் வெண்டைக்காய் வதக்க போகிறேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு அதே மாதிரி ரொம்ப வேக விடலை, குழைய ஒரு முக்கால்வாசி வேக வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு சாம்பார் பொடியே போட்டு ஒரு கறி பண்ண போகிறோம். சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு நல்லா ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சேப்பக்கிழங்கு போடுறோம்ல, அதனால் நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். அப்படியே பருப்பில் வேக வைக்க முடியாது. இது கூடவே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சுட்டு கொஞ்சோண்டு கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயமும் நல்லா பொரிஞ்சுட்டு கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக ஒரு 3 தக்காளி, வெங்காயம் போடுறது இருந்தால் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போடாமல் தான் பண்ணுறேன். இங்கே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகட்டும், குழையணும் தேவையில்லை. இங்கே அதே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கேரட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு கொஞ்சமாக கடுகு பொரியிறது, கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, இது ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிட்டு இந்த சமயத்தில் நம்ம சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம். அதனால் கத்திரிக்காய் முதல்ல போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், கேரட் ரைஸுக்கு நல்லா ரொம்ப செவக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக செவந்து வர சமயத்தில் ஒரு காரத்துக்கு ஒரு 3-4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் காய் வாட்டமாக இருக்கிற தக்காளி, ஏன்னா சாதத்துக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம். காய் வாட்டமாக தக்காளியை சேர்த்துருக்கேன். இதுலேயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது டக்குன்னு அப்போவே சட்டுன்னு காலி பண்ணுறதுனா பரவாயில்ல. டப்பாவில் கொடுத்து வர்றதா இருந்தாக்கா ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. வெங்காயம் போட்டு அது வெங்காயம் ஸ்மெல் வந்துடும். அதனால் நான் வெங்காயம் போடலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது தக்காளி கொஞ்சம் குழையட்டும்.
இப்போ நான் சாம்பார் பொடி போட்டு தான் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் எவ்வளோ காரம் வேணுமோ சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வேகட்டும். அது வரைக்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். வெறும் சேப்பக்கிழங்கு போட்டு கூட பண்ணலாம். வெறும் சேப்பக்கிழங்கு போட்டிருந்தீங்களாக்கா என்ன பண்ணணும், தக்காளி வதங்கின அப்புறம் சேப்பக்கிழங்கு மட்டும் போட்டு கிளறிட்டு டக்குன்னு பருப்பு சேர்த்துடலாம். கொதி வந்த அப்புறம் இது சாம்பார் பொடி போட்டு அப்புறம் வந்து வெந்த பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் கடைசியில் புளி சேர்த்து இறக்கிடணும். வெறும் சேப்பக்கிழங்கு மட்டும் போட்டாக்கா. நான் கத்திரிக்காய் போடுறதுனால இது கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். இந்த பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிட்டு ஒரு அரை கை பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி போட்டு ஒரு 3 கேரட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் நல்லா ஜம்முன்னு வெந்துட்டு இங்கே பாருங்க சூப்பராக வெந்துட்டு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சேப்பங்கிழங்கு இதை கூட சேர்த்துக்கலாம். அதுலேயும் காரமெல்லாம் பிடிக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுப்போம். இது வேகட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயே பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ என்ன பண்ணலாம், பருப்பு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். வெந்நீரை விட்டுக்கலாம், பச்சை தண்ணி வேண்டாம். நம்ம கரெக்டாக விட்டுருக்கணும். கொஞ்சம் சாம்பார் வேணும்னாக்கா இன்னும் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நான் மொத்தமே சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கிட்டோம். கொதித்த அப்புறம் புளி தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்களாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். சேப்பங்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு சாம்பார், பருப்பு சாம்பார். இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு பாதி வெந்துடுது கேரட்டு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி இவ்வளோண்டு தான் போடுறேன். இது இல்லைன்னா காரப்பொடி இருந்தால் கூட அதை கூட போடலாம். சாம்பார் பொடி போட்டால் இன்னும் மணமாக இருக்கும். இப்போ அப்படியே இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தாளிச்சிடலாம். அதுக்கு கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். பெருங்காய பொடி, கடுகு உளுந்து போட்டோம், கொஞ்சமாக பெருங்காய பொடி,
கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டோம். இப்போ இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு 1/4 கிலோ சர்க்கரைவள்ளி கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு, இதுலேயே கொஞ்சமாக சாம்பார் பொடி. இது அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், சாம்பார் சூப்பராக கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, இப்போ இது புளி தண்ணி சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ இது சேர்ந்து கொதிக்கட்டும். இங்கே இது மாதிரி இப்படி நல்லா பரப்பி வச்சுட்டு, நான் சிம்லேயே இருக்க அடுப்பு இது பாருங்கள், இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வருது பாருங்கள். இது மாதிரி பரப்பி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு இறக்கிட்டோம்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா இன்னும் சாஃப்டாகிட்டு நல்லா ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தேங்காய், அப்படியே கறி, இந்த கறி கூட நல்லாயிருக்கும், அப்படியே தொட்டும் கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சாதம் போட்டு கலர்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை சாதம் போட்டு கலர போகிறேன். சாதம் போட்டு இப்போ பாருங்கள், என்ன கேரட் சாதம் சூப்பராக கலந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படியே உதிராக இருக்குது பாருங்கள். டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அமிச்சோம்னா டப்பா காலியாகி தான் வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் ஒரு சிப்ஸு பண்ணலாம், இல்லைனா இது மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு ரோஸ்ட்டு இது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், வாழைக்காய் நல்லாயிருக்கும், வெண்டைக்காய் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. சர்க்கரைவள்ளி கிழங்க பாருங்கள், எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு. இப்போ இது இப்படியே இறக்கலாம், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் தேங்காய் போடுறேன். நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சர்க்கரைவள்ளி கிழங்கு காரக்கறி. சாம்பார் பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்படியே இறக்கிடலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு டேஸ்ட் என்னன்னு பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் விழுத, அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா அப்படியே இறக்கிடலாம். இது பாருங்கள், தேங்காய் போட்ட அப்புறம் நல்லா எப்படி இன்னும் கெட்டியாக இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸி ஜாரை அலம்பி அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். உப்பெல்லாம் பார்த்துக்கணும். இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம்.
நான் ஜம்முன்னு கொதிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் இதுக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காய் கறிக்கு கொஞ்சம் கடுகு பொரிக்கிறது. கடுகு உளுந்து நிறைய போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகா போட்டு தான் பண்ண போகிறேன். அதனால் காரத்துக்கு ஒரு 4-5 மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும். பெருங்காயம் இல்லை போடலனா கூட பரவாயில்ல. இப்போது இந்த வெண்டைக்காய் நம்ம அதிலெல்லாம் சாம்பார் பொடி போட்டோம். இது சக்கரை வெள்ளிக்கிழங்குல சாம்பார் பொடி போட்டேன். அதனால் இதில் வெறும் மிளகா போட்டிருக்கேன். கேரட் சாதத்துலேயும் சாம்பார் பொடி போட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கின அப்புறம் உப்பு போடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த குழம்பு கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். சேர்த்துட்டேன், அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த குழம்புலாம் நல்லா போயிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வதக்கின்னு இருக்கேன். இப்போ கொஞ்சமாக மேலே தேங்காய் வேண்டான்னா இப்படியே இறக்கிடலாம். 1 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பொடியெல்லாம் எதுவும் போடாமல் ஒரு மிளகா போட்டு வெண்டைக்காய் தேங்காய் போட்டால் கறி ரெடி ஆகிடுது. எல்லாம் ரெடி ஆகிடுது. லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு கேரட்டு சாதம், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கும் கத்திரிக்காய் போட்டு ஒரு பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் கறி, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி. இது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.